அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். 2025 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காண்டி ஆன்லைன் மீடியா சார்பாக நியூ இயர் பேட்ச் ஜனவரி 2ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோங்க. இந்த பேட்ச் சம்பந்தமான A to Z டீடைல் தான் இந்த வீடியோ பதிவுல உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற போறேன். அதனால இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் ஆன்லைன் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ இயர் பேட்ச் 2025 ஜனவரி 2ஆம் தேதி நம்ம ஆரம்பிக்க போறோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கான டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 29 இருந்து ஜனவரி 1 வரைக்கும். இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு பே பண்ண வேண்டிய ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 per month அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. ஓகேங்களா? மொத்தமாவே இந்த பேட்ச்ல நம்ம 100 per month, ஒரு மாசத்துக்கு நீங்க 100 ரூபாய் தான் செலவிட போறீங்க. ஆன்லைன் மீடியா உங்களுடைய ஆன்லைன் கிளாஸ் ஓவராலா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500ல இருந்து 2000 வரைக்கும் நாங்க ஆல்ரெடி பே பண்ணி ஜாயின் பண்ண வச்சிருக்கோம். அப்ப இது பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படுற விதமா தான் இந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த பேட்ச் மூலமாக யார் யாரெல்லாம் பயனடைகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமா பயனடைவாங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டார்ல வேலை பார்த்துக்கிட்டே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், சரிங்களா? அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்களா இருக்கட்டும், காலேஜ்ல படிக்கக்கூடிய இப்பதான் காலேஜ்ல 4th இயர் 3rd இயர்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், இந்த 3 கேட்டகரியில இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டையுமே பாத்தீங்கன்னா சொற்ப அமௌண்ட் தான் இருக்கும். அந்த அமௌண்ட்ல நம்ம எங்கேயாவது ஜாயின் பண்ணி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாதா அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்காண்டி தான் இந்த பேட்ச் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ இயர் பேட்சுக்கான டியூரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 month டியூரேஷனுங்க. இந்த 6 monthக்கான டைம் டேபிள் அப்படின்றது நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த டைம் டேபிளை வச்சுக்கிட்டு நம்மளுடைய வெப்சைட்ல லாகின் ஐடி பாஸ்வேர்டோட போட்டு கொடுத்துருவோம். நம்மளுடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்க லாகின் பண்ணிட்டு நீங்க அதை படிச்சுக்கலாம். இந்த வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான வீடியோஸ் நான் பேக் சைட்ல ஆட் பண்றேன். சரி, இது முழுக்க முழுக்க நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த வெப்சைட்ல இருக்கும் அப்படின்றத நான் தெளிவா சொல்லிக்கிறேங்க. சரி, இந்த டைம் டேபிளோட சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ணிப்போம்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்றத இந்த பேட்ச்ல நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறோம். வெப்சைட்குள்ள எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். அதை தவிர்த்து ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்றது இந்த பேட்சோட நம்ம இணைச்சு தரோம் அப்படின்றத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ இயர் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பத்தின டீட்டெயில் தான் நான் சொல்ல போறேங்க. இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் 29ல இருந்து ஜனவரி 1 வரைக்கும் ஆன்லைன் மீடியா யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்றது போயிட்டே இருக்குங்க. லைவ் ஸ்ட்ரீமிங் போகும்போது நீங்க பண்ண வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மீடியா அப்படின்றத டைப் பண்ணி லைவ் சாட் மூலமாக நீங்க சென்ட் பண்ணி விடணும். ஓகேங்களா? ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும், சரிங்களா, லைவ் சாட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையுமே இது பண்ணி ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு 10 நபர்களை குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டீமை நீங்க கான்டெக்ட் பண்ணிட்டு இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அரை மணி நேரத்துல உங்களால ஜாயின் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்க பதட்டப்படாதீங்க. சரிங்களா? ஒவ்வொரு அரை மணி நேரம் நான் சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க அந்த அரை மணி நேரத்துல உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்தது நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த பேட்ச் மூலமாக பயனடையணும் அப்படின்றதுக்காண்டிதான் இந்த மெத்தட்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஆகக்கூடிய அந்த நபர்கள் நம்மளுடைய டீம் மெம்பர்ஸை நீங்க கான்டெக்ட் பண்றதுக்கு ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஜாயின் பண்றதுக்கான லிங்க் அப்படின்றது அனுப்பிடுவாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டைம் டேபிள் அப்படின்றது நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஜெனரல் தமிழுக்காண்டி கிரியேட் பண்ணப்பட்ட டைம் டேபிள் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. இந்த டைம் டேபிள் அடிப்படையில் தான் உங்களுக்கு வெப்சைட்ல அப்டேட் பண்ணி கொடுப்போம். இதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸுக்கும் செப்பரேட் டைம் டேபிள் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க. 2023 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இயரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒவ்வொரு மாசத்துக்கு எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த மாசத்துல என்ன எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்றதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியே நாங்க ஆல்ரெடி வச்சிருக்கோம். நீங்க இதை அட்டன் பண்ணி பாத்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनே நீங்க அட்டன் பண்ணி பாத்துக்கலாம். இதை தவிர்த்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல டாபிக் வைஸ் ஹிஸ்டரி, ஐஎன்எம், பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ்
எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இதுல எல்லாமே என்னது, ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட் எப்படின்றது மாதிரி ஒரு பக்காவா ரெடி பண்ண வச்ச பகுதி தான். இதை நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்போ ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மட்ல தான் இருக்கும். இது ஒரு மினி ஆப் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இப்ப ஏற்கனவே நான் விட்டுட்டு போனதுனால கேக்குது, விட்டுட்டு போனதுனால அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா எங்க விட்டுட்டு போனா அங்கேயே காட்டும். ஓகேங்களா? மேல பாத்தீங்கன்னா டைமர் ஓடும், எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு காட்டும், அதுக்கான பாயிண்ட்ஸ் காட்டும். இதுல என்னென்ன கொஸ்டின்ல எந்த கொஸ்டின்ல வேணா நீங்க எப்ப வேணா போய் எழுதலாம். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது நான் இப்போ வந்து 17வது கொஸ்டின் 27வது கொஸ்டின் போய் எழுதுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அதுல போய் நீங்க இது பண்ணிடலாம். ஓகேங்களா? கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அதுக்கான ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து சரியானது தவறானது அப்படின்றத காட்டிடும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அங்கேயே இமிடியேட் ரிசல்ட் அப்படின்றது கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்ப டெஸ்ட் அப்படின்றது இப்படிதான் இருக்கும், எல்லா டெஸ்ட்டுமே இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 6th இருந்து 12th வரைக்கும் நியூ சமச்சீர் தமிழ் எல்லாத்துக்குமே டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுல நம்ம வந்து 8ஆம் வகுப்பு தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இயல் வைஸா இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? ஒவ்வொரு இயல் வைஸா இருக்கும். அதுல ஏதாவது ஒரு இயல், முதல் பருவம் இயல் 3க்குள்ள நான் போறேன். இப்ப அதுக்குள்ள போனேன்னா டிரைவ் லிங்க் இருக்கும், அதுக்கான வீடியோ கிளாஸஸ் இருக்கும். வீடியோ கிளாஸஸ் முடிஞ்சோடனே கீழேயே உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப கம்ப்ளீட்டா எல்லாமே அப்டேட் பண்ணியே வச்சிருக்கோம். சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ். ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படின்றது நம்ம அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு யூனிட் வைஸா நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஓவரா என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே இதுல இருக்கு அப்படின்றதுக்காண்டி தான் இதை நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்ப 6th இருந்து 10th வரைக்கும் நியூ சமச்சீர் மேக்ஸ் இருக்கு, ஆன்லைன் மணி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, ஓல்டு சமச்சீர் தமிழ் 6 to 10th வரைக்கும். அதுக்கடுத்து யூனிட் 8, யூனிட் 9 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஆன்லைன் டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடிஸ் ஃபார் ஆல் எக்ஸாம் எல்லா டாபிக் இருக்கும். அதுக்கடுத்து 6 to 10th நியூ சமச்சீர் சோசியல் சயின்ஸ் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட். இதுக்கு வந்து தமிழ் வந்து 6 to 12th நியூ சமச்சீர் தமிழ் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட். அதுக்கடுத்து 6 to 10th நியூ சமச்சீர் சயின்ஸ் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட். இது எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த பேட்ச்ல தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருமே ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லா தரப்பு மாணவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வருகின்ற டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம பாஸ் பண்ணி அவங்களுடைய கனவை வெற்றி அடைகிறதுக்கு ஆன்லைன் மீடியா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை மீட் பண்றேங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்கள்.